வந்துட்டோம் வந்துட்டோம். அத்தை மாமாவை எங்க சொல்லிட்டு போங்கடி 2 பேரும். வராங்கம்மா. என்னாச்சு மாப்பிள்ள? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்களுக்கு முன்னாடியே கிளம்புனீங்க, இப்போ பின்னாடி வரீங்க. அது ஒன்றும் இல்லை மாமா, இந்த 2 வாண்டுங்களும் ஏதாவது ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குங்கிறாங்க, கேக்கு சாப்பிடணும் போல இருக்குங்கிறாங்க. போய் எல்லாம் வாங்கி கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு அப்போவே தெரியும் 2 பேரையும் வச்சு உன்னால் சமாளிக்க முடியாதுன்னு. பரவாயில்லக்கா, குழந்தைங்கன்னா குறும்பு பண்ண தானே செய்வாங்க. கொஞ்சம் பெருசானாங்கன்னா அவங்களுக்கே தெரிய போகுது. இவ்வளோ நாளாக வீட்டில் 2 பேர் இருந்தாங்க, இப்போ நீ வந்து 3வது ஆளாக சேர்ந்துக்கிட்ட. கருத்தம்மா, இனி நாங்க கிளம்புறோம். அப்பா இங்கேயே இருங்கள, நாளைக்கு போகலாம். இல்லம்மா, எப்படி இருந்தாலும் நாங்க போய் தானே ஆகணும். அம்மா இங்கே பாரு கருத்தம்மா, நீ அழாத சரியா? அப்பா நான் அது வேண்டாம்மா, அமைதியா இரு, நீ அழாத சரியா? எப்பவா இருந்தாலும் ஒரு நாள் நீ கல்யாணம் ஆகி போயிடுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நான் அப்போ மனசை தேத்தி வச்சிருந்தேன். ஆனால் அந்த சூழ்நிலை வரும்போது தான் தெரியுது. நீங்கள் கண் கலங்காதீங்கப்பா, எனக்கு அதை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கு. சரி நாங்கள் கிளம்புறோம் கருத்தம்மா. வா போகலாம். அம்மா நாங்கள் போயிட்டு வரோம். அம்மா போடா, போய் சமாதானப்படுத்து. இன்னும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க. கருத்தம்மா, கவலைப்படாத. உனக்கு உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன். கருத்தம்மா. சரி விடு சந்தோஷ், 2 நாளைக்கு அப்படிதான் இருக்கும். இத்தனை வருஷமா உங்க அம்மா அப்பா கூடயே இருந்து பழகிட்டால, திடீர்னு அவங்கள விட்டு பிரியறதுன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் என்னோட ஃப்ரெண்டு ராமசாமிக்கு அவனா உயிர். அவளுக்கும் அப்படிதான். கொஞ்ச நாள் ஆகும், அப்புறம் சரியா போயிடும். வீடே பொக்குன்னு இருக்குது, வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. எதுக்கு இவ இப்படி முறைச்சிட்டு போறா? கோவமா வேற போறாளே. உங்க அம்மாவை பார்த்தீங்களா? ஏன், என்ன ஆச்சு? உங்களை ஒரு நாளாவது ஏன் கண்ணு என்ன கண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை எங்கிட்டையாவது பாசமாக பேசியிருப்பாங்களா? இப்ப எதுக்கு இதை பத்தி நீ பேசிட்டு இருக்க? ஓ, உங்க அம்மாவை சொன்ன உடனே உங்களுக்கு கோபம் வருதா? எனக்கும் கோபம் வருது. உங்க அக்கா ஃபேமிலியை ஏன் கண்ணு என்ன கண்ணு புஷ்பா கண்ணு அப்படின்னு சொல்லும்போது. அட, அதுக்கெல்லாம் நீ கோவப்படுவ? அவங்க எப்பாவது ஒரு நாள் தானே வராங்க. அதான் அம்மா மொத்த பாசத்தையும் ஒரே நாள்ல காட்டுறாங்க. ஓ அப்படியா தம்பி? அண்ணி, தம்பி நீங்கள் சொன்னதையெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்போ நாங்களும் தனியாக போயிட்டு எப்போவாவது ஒரு நாள் வரோம். அப்போவாவது அத்தை எங்களை மனுஷியாக மதிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். அண்ணி நீங்களும் அப்படி பேசுறீங்க? அப்புறம் எப்படி தம்பி பேசுறது? தம்பி கொஞ்சம் இங்க வாயேன். போங்க, உங்கள் அண்ணா கூப்பிட்றாரு, போய் என்ன ஏதுன்னு கேளுங்க. புஷ்பா என்ன பண்ணதுன்னு தெரியலையா? சரி போன போட்டு பார்ப்போம். இருங்க, அம்மா கூப்பிட்றாங்க. சொல்லுங்கம்மா. என்ன கண்ணே, வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஒரு போனே பண்ணல. அம்மா இப்போதான் வந்தோம். வந்த உடனே கருத்தம்மா அவங்க அம்மாவும் அப்பாவும் கிளம்பிட்டாங்க. அவங்கள தாட்டி விட்டுட்டு இப்போதான் உட்காந்தோம். உங்களுக்கு கூப்பிடலான்னு நினச்சிட்டு இருந்தா நீங்களே கூப்பிட்டீங்க. கருத்தம்மாவும் சந்தோஷம் என்ன பண்ணுறாங்க? அவங்க 2 பேரும் உள்ளே இருக்கிறாங்கம்மா. நாங்கள் 2 பேரும் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ராக்காயி வள்ளி என்ன பண்ணுறாங்க? அவளுக்கு 2 பேரும் உங்களை தாட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஓனவளுக 2 பேர்த்தையும் ஆளையே காணாம். மாசமாக இருக்கா இல்லைங்கம்மா, அதான் சலுப்பாக இருக்கு, போய் படுத்திருப்பா. ஆமாம் ஜாமி. அண்ணா, இன்னைக்கு என்னாச்சு 2 பேருக்கும்? ஏன் இவ்வளோ கோவமா பேசுறாங்க? உங்க அண்ணி இவ்வளோ நேரமா என் கூட சண்டை போட்டுட்டு தான் அங்க வந்தா. ஆனா அண்ணா, வள்ளி கூட கொஞ்சம் அவசரப்பட்டு பேசுவா. ஆனா அண்ணி பொறுமையா எதா இருந்தாலும் பார்த்து தான் பேசுவாங்க. ஆனா அண்ணி இவ்வளோ கோவமா பேசினது, இருந்தாலும் எனக்கு 2 பேரும் சொல்றது சரிதானு படுது. அதுக்கு வயசான காலத்துல அம்மாவை விட்டுட்டு தனியா போயிடலான்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லுவேனாண்ணா? நீயும் அவங்களோட சேர்ந்துட்டு பேசாதடா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அம்மாவை இப்ப தனியா விட்டுட்டு போறது நல்லா இருக்காது. அம்மாவை தனியாக விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க? சொல்லுங்கடா, உங்களை தான் கேட்குறேன். எங்கே போகிறீங்க அம்மா விட்டுட்டு?
அது 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 வந்து அம்மா அது அம்மா அண்ணன் புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் நம்மளுக்கு என்ன ஒத்து வரும்னு சும்மா பேசிட்டு இருந்தோம். தொழிலா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் மாடு கறவையை பாருங்க, அதுவே போதும். சரிம்மா. தொழில் பண்ணுறானுங்களா? சரி, இதை பற்றி யோசிப்போம். கருத்தம்மா வேற என்ன பண்ணுறான்னு தெரியலையே. சரி, ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? சொல்லு தேனே, என்ன பண்ணுற? கருத்து, நான் வீட்டில் தான். ஆமாம், நீ என்ன பண்ணுற? அம்மா அப்பாலாம் வீட்டில் இருக்காங்களா? இல்லை தேனே, அம்மா அப்பாலாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கு. நீ கவலைப்படாத, நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். நம்ம கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தால் எல்லாம் சரியாக போயிடும். சரி. தேனே, யாருக்கிட்டடி பேசிகிட்டு இருக்கிற? தேனுக்கிட்ட தாம்மா பேசிகிட்டு இருந்தேன். தேன் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதான் சரி, நாளைக்கு நான் அவளை போய் பார்த்துட்டு வரலான் இருக்கேன். அட, புஷ்பா நீ வீட்டுக்கா போற? நானும் வரனே. நானே போய் கருத்தம்மாட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலான்னு போகிறேன். நீ வந்தால் சும்மா நச்சிட்டே இருப்பேம்மா. பேசாம நீ இங்கேயே இரு, பசங்களை பார்த்துக்கிட்டு. பசங்களாம் பள்ளிக்கூடம் போயிடுவாங்க. நான் இங்கிருந்து என்ன பண்ணுறேன்? வந்து உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். சாயந்தரம் பசங்க வரதுக்குள்ளே வந்தா போகுது. சரி, நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஆனால் தேவையில்லாமல் பேசக்கூடாது, சரியா? சரி சரி, நான் ஒன்றும் பேச மாட்டேன்.